அனைவருக்கும் இனிய வணக்கம். பாமணி ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வின் மூலமாக அடியேன் மன்னார்குடி நாராயணன் குரு பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் அமையப்போகிறது என்பதை சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு நவக்கிரக வழிபாட்டை சொல்லும் பொழுது குரு பகவானை தவிர மற்ற 8 கிரகங்களுமே வக்ரமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பதிந்தால் அந்த வக்ர கிரகங்களுடைய தோஷங்கள் அகன்று சந்தோஷம் ஏற்படும். குருவினுடைய பார்வையே எல்லா கிரகங்களுக்குமான நற்பலன்களை மொத்தமாக வழங்கும் என்பது ஜோதிட விதி. எனவே தான் இந்த குரு பயிற்சிக்காகத்தான் எல்லோருமே காத்து கொண்டிருப்பார்கள். குரு பகவானுக்கு பொன்னன் என்றும் சிறப்பு மிகுந்த இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர்களுக்கு மகா யோகம் என்று சொல்லக்கூடிய மகா பாக்கியம் கிடைக்கும் என்றும், குருவினுடைய துணை இருந்தால் எந்தவித வெற்றியையும் வெற்றி படிதனையும் நாம் எளிமையாக பெறலாம் என்றும் இந்த குருவினுடைய சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. பராபவ வருடத்தில் 2/6/2026 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். குரு பெயர்ச்சி இந்த முறை கடகராசிக்கு எப்படி விளங்கப் போகிறது என்பதை பற்றி நாம் இந்நிகழ்விலே பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியே மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடம்பெயர்கிறார். அவருடைய உச்ச வீடு. அப்போ தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது எத்தகைய அமோக பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரி, 1ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்க போறார் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 5ஆம் இடம் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம், குலதெய்வத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய பகுதி. அடுத்தது 7ஆம் பாவம் களத்திர பாவம், திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். 9ஆம் பாவம் சிறப்பு மிகுந்த பாக்கிய ஸ்தானம், அதுல தந்தையினுடைய விசேஷமான நிலையை சொல்லக்கூடியது. எனவே சிறப்பு மிகுந்த குரு பகவான் கடகராசிக்கு இந்த முறை 1ஆம் வீட்டில் எழுந்தருளி இந்த சிறப்பு மிகுந்த 5, 7, 9 இந்த 3 இடங்களையும் தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனம், மிகப்பெரிய செல்வ வளம், செல்வாக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளால் மேன்மை, கணவன் மனைவிக்குள் இதுவரை இல்லாத ஒரு குதூகலம். இன்னும் ஒரு அதிகப்படியா சொல்லணும்னா, கடகராசிக்காரர்கள்ல சில பேர் விவாகரத்து வரைக்கும் கூட போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த விவாகரத்தே ரத்தாகி குதூகலமாக தம்பதிகள் ஒன்றாக இணைந்து தங்களுடைய அற்புதமான வாழ்வை தொடரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடகராசியைச் சேர்ந்த குடும்ப தலைவி, குடும்ப தலைவருக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம் என்று சொல்லிவிடலாம். சரி, வேலை பார்ப்பவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலையில ப்ரமோஷன், வேலையில் சிறப்பு மிகுந்த பதவி உயர்வு வரும் எல்லாருக்குமே. இப்போ உதாரணமா ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கக்கூடிய அளவுக்கு பண உதவி அவர்களுக்கு கிடைக்கும். ஏதேனும் சிறப்பு மிகுந்த அளவில் சொல்லும் பொழுது நண்பர்களுடைய நட்பு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு திரை பிரபலம் இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால நாம் பார்க்கக்கூடிய தொழில் மேம்படும். திருமணமே நடக்கலைன்னா திருமணம் இந்த முறை கடகராசிக்காரர்களுக்கு நடந்துரும். அது ஆணோ பெண்ணோ நிச்சயமா திருமணம் எழுதி வச்சுக்கலாம். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஆண் குழந்தை அதிகம் பிறக்கும். அதே மாதிரி அடுத்து சொல்லும்போது மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தனிச்சிறப்பான காலகட்டம். எழுத்து துறை, பேச்சை கலையாக கொண்டு எழுத்தை பேச்சையும் எழுத்தையும் தன்னுடைய பணியாக கொண்டவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான பொன்னான காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமையப் போகிறது. அதே சமயம் ராகு கேதுக்கள் சனியினுடைய ஒரு நடமாட்டங்கள், சஞ்சாரங்கள் சற்று மாறுபட்டு இருப்பதனால் கடகராசிக்காரர்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு வலி வர்றது, உடல் சூடாகுதல், இதிலெல்லாம் கவனமா இருக்கும். கழிவு பாதை கண்டிப்பாக ஏதேனும் கட்டிகள் வருதல், அதில் ஏதேனும் சில நச்சு தொந்தரவுகள் ஏற்படுது, இது மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா பார்த்துக்கணும். கேது பகவானுடைய சஞ்சாரத்தினால கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உடம்பில் கவனம் தேவை. கண்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கடகராசிக்காரர்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மருத்துவ ரீதியான விஷயங்களில் தங்களை தேர்வு செய்து, அதாவது நல்ல மருத்துவரை தேர்வு செய்து அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில்
மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுதல், மருந்துகளை உட்கொள்ளுதல் செய்ய வேண்டும். அதே மாதிரி முக்கியமாக சொல்லும் பொழுது இவர்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாகனங்கள் வருவதற்கும் சிறப்பு மிகுந்த ஆன்மீக பயணங்கள்லாம் நிறைய போவாங்க. அப்படியான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. இதுவும் பாக்கியஸ்தானத்தை வேற பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான இதுவரை கிடைக்காத நற்பாக்கியங்களை, அமோக பாக்கியங்களை இந்த கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். இது நீர் ராசியா இருக்கிறதுனால பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நீர்நிலை, அதாவது ஒரு ஆற்றுலையோ குளத்திலையோ கடல்லையோ போய் நீர் மூழ்கி வருவது, அதாவது ஸ்நானம் செய்து வருவது, தீர்த்தமாடி வருவது அளப்பரிய பலன்களை கொடுக்கும். தீர்த்த யாத்திரை சென்ற பலன்களையும் தரும். எனவே கடகராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த சிறப்பு மிகுந்த குரு பயிற்சியில காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசியில குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய பார்வையால 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் பார்வையெல்லாம் பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அருளால மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. கடகராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யணும்? குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால கண்டிப்பாக இதுவரை குலதெய்வமே தெரியலன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட குலதெய்வம் தன்னை காண்பித்து தரும். நிச்சயமாக குலதெய்வத்துக்கு போய் அவங்கள் வழக்கமான செய்யக்கூடிய வழிபாட்டை சிறப்பாக செய்துவிட்டு வர வேண்டும். குழந்தைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் அமோகமா இருக்கு. முதல் முயற்சியிலேயே பெரிய அளவுக்கு வென்று சாதிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. என்ன வழிபாடு செய்யணும்? ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆப சகாயேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு வியாழக்கிழமையில் வந்து குரு பகவானை, தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துவிட்டு பிரார்த்தனை, உண்மையான பலனை தர வேண்டும் இறைவா என்று இருகரம் குப்பி வணங்க வேண்டும். கண்டிப்பாக ஆப சகாயேஸ்வரர் அருளால், தட்சிணாமூர்த்தியான குபேர குருவின் அருளால் குபேர வாழ்வையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். குபேர வாழ்க்கையே உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இந்த கடகராசினாலே சந்திரனுடைய வீடு இல்லையா? வைஷ்ணவர்கள், வைணவ சம்பந்தமா எந்த ஆலயத்துக்கு போலான்னு கேட்டீங்கன்னா திரு நிலாத்துங்கல் துண்டம், திரு நிலாத்திங்கள் துண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 108 திவ்ய தேசங்கள்ல 108 திவ்ய தேசங்கள்ல இந்த ஒரு திவ்ய தேசமும் ஒன்று. திரு நிலாத்திங்கள் துண்ட பெருமான். இந்த பெருமாள் சந்திரனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து வைத்தவர். சீர்காழிக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த 11 கருட சேவன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு கருட சேவை வரக்கூடிய திருக்கோவில் தான் இந்த திரு நிலாத்திங்கள் துண்ட பெருமாள். நிலாத்திங்கள் துண்டம்னு அந்த ஊருக்கு பேர். அதுல ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு போய் இந்த கடகராசிக்காரர்கள் எம்பெருமானை சேவித்து விட்டு வந்தால் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எனவே நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தலத்திற்கு சென்று வர வேண்டும். என்றவர்கள் பரிமள ரங்கநாதர், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய பரிமள ரங்க பெருமாளை திங்கட்கிழமையில் சென்று தரிசித்தாலும் சந்திரனுக்கு எப்படி ஒரு பௌர்ணமியோ அதுபோலே ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில் பௌர்ணமி நிலவாகவே உங்கள் இல்லமும் உள்ளமும் குளிர்ந்திருக்கும். வாழ்த்துக்கள். இதுவரை பராபவ வருடத்தில் சிறப்பாக குரு பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை அடியேன் உங்களுக்கு பாமணி ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் வாயிலாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அடியேனுக்கு அளித்திருந்தார். இதை கண்ட அத்துணை பேரும் என்ற வகையிலே எல்லோரும் குறிப்பிட்ட பரிகார தலங்களுக்கு சென்று வாருங்கள். முதலிலே குறிப்பிட்டதைப் போல 12 ராசிக்காரர்களும் இந்த முறை பராபவ வருடம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. அந்த குரு பகவானை ஆதிக்கம் செலுத்துபவர் முருகப்பெருமான். அதனால 6 படை வீட்டில் ஏதேனும் ஒரு படை வீடாவது முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வாழ்வில் நிறைந்து பெருகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.